ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டேனாலே நம்ம ஸ்பெஷலாக தான் சமைப்போம். அதாவது நாட்டுக்கோழி வந்து கறி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பைசஸ் நான் இப்படி தான் வந்து அரைப்பேன். பூண்டு, இஞ்சி, பூண்டு, பட்டை மிளகா, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, மல்லி, அப்புறம் பெப்பரு எல்லாம் போட்டு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக வெட்டிடுவேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அது ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்குவேன். கடைசியாக அந்த கோழிக்கறி நல்லா வெந்தோடனே அப்புறம் நான் வந்து அதை இதில் கொண்டு போடுவேன். அப்புறம் பாருங்கள், வெங்காயம், பண்டாணி இலை இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டு அப்புறம் பொட்டேட்டோ வந்து போடுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ருசி கொடுக்கும். அப்புறம் கறிக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறதும் அந்த வந்து பொட்டேட்டோ தான். அப்புறம் நம்ம தக்காளி பழம் வந்து நல்லா வேகணும், நல்லா வெந்து நல்லா குழையணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து இந்த இறைச்சி போடுறது, இந்த மசாலா போடுறதெல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த தக்காளி பழம் நல்லா இதாகணும், ட்ரையாகணும். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த நம்ம ஸ்பைசஸையும் போட்டு நல்லா கறியை வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிட்டோமா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பைசஸ் தான் டேஸ்ட்டே கொடுக்குறது.